தொடர்ந்து வாழ்த்துரை வழங்க தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை தலைவர் திரு பி சசிகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். It's been an honor to be here on this audio launch of a wonderful film that I saw last night. First of all, I would like to congratulate the producer, Mr. Nagaraj Rajan. He's also the scriptwriter and story, dialogues, everything is by him. For taking such a bold step of making such a wonderful film with such young people. And would also like to congratulate the director. சீனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்றாங்க. ஆனா பெர்ஃபார்மிங் லெவல்ல பார்த்தா ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்டுக்கு ஈடா இவரை சொல்லலாம் அப்படிங்கிற அளவுல இவர் நடிச்சிருந்ததுனாலையும் ரொம்ப தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வறுமையான சூழ்நிலையில கூட எந்த காரணத்தை கொண்டு நோ கிவிங் அப்னு சொல்லுவாங்க, எதுவுமே விட்டு கொடுக்காம என்னோட வேலை கரெக்டா நான் செய்வேன் அப்படின்னுட்டு ரொம்ப அருமையா இவர் நடிச்சிருந்தாரு. அதனால ஸ்ரீ தேஜு ஃபிலிம்ஸ் புதியதோர் உலகம் செய்யும் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கே.எஸ். நாகராஜராஜா அவர்கள் தயாரிப்பாளர், எங்கள் குடும்ப நண்பர் என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். அந்த முறையில் நாகராஜ் சாருடைய சார்பிலே தான் இங்கே வாழ்த்துறை வழங்குவதற்காக நான் இங்கே வந்திருக்கேன் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே இது நட்புக்கு எடுத்துக்காட்டாக என்னை அழைத்திருக்கிறார். ஆகவே அந்த நட்பு என்பது ஹை 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 சொல்லிவிட்டு போகிற நட்பல்ல, உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிற நட்பு. அவருடைய எல்லா வீட்டு காரியங்களிலும் நான் பங்கு பெறுவேன், என்னுடைய வீட்டு காரியங்களிலும் அவர் பங்கு பெறுவார். ஆகவே முகநக நட்பது நட்பல்ல, நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு என்பதற்கு நம்முடைய நாகராஜன் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார்கள். கைதட்டலாம், நல்ல தட்டலாம். அது இந்த நட்பெல்லாம் போயிடுச்சு. இப்போ எல்லாம் ஹாய் 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 சொல்றக்கூடிய அளவு தான் இருக்கே தவிர குடும்பத்துக்குள்ளேயே புருஷன் பொண்டாட்டியே பேசிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல. அந்த அளவுக்கு வேகமாக இருக்கும் ஃபாஸ்ட் லைஃப். அந்த சூழல்லையும் நிச்சயமாக நட்போடு பழகுகிற நண்பர்களில் நாகராஜன் அவர்கள் ஒருவர் என்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவருடைய மனைவியும் சரி, அவரோடு சேர்ந்து எப்பவும் புன்னகையோடு
எல்லோரையும் வாங்க வாங்கன்னு வரவேற்று விருந்தோம்பல் செய்வாங்க. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கலாம், வாசலில் நின்று எல்லாரையும் வாங்க வாங்கன்னு வரவேற்பு செய்வாங்க. ஆகவே கணவனுக்கு ஏற்ற மனைவி, மனைவிக்கு ஏற்ற கணவன், இன்னைக்கு அவர் மாப்பிள்ளை எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஆகவே அந்த குடும்பத்துக்கே நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் முதல்ல தெரிவிச்சுக்கொள்ள ஆசைப்படுறேன். நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அப்துல் கலாம் சார் அவர்கள் எப்பவுமே குழந்தைகள் மேல ரொம்ப அன்போடையும் பாசத்தோடையும் பழகக்கூடியவர்கள். அவர்கள் ஒரு முறை ஒரு கருத்தை சொன்னார்கள். இந்த நாட்டில் லஞ்சம் ஒழியணும் அப்படின்னு சொன்னா லஞ்சம் வாங்குற பெற்றோர்களை குழந்தைகள் கண்டிக்கணும். குழந்தைகள் கண்டிச்சாதான் இந்த பெற்றோர்கள் திருந்துவாங்க. பெற்றோர்களை திருத்துறதுக்கு ஒரே வழி, இந்த குழந்தைங்க, அவங்களுடைய குழந்தைங்க அந்த பெற்றோர்களை கண்டிச்சு லஞ்சம் வாங்குறது தவறு என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு உண்டாக்கினால் இந்த நாட்டிலே லஞ்சம் ஒழிந்து விடும் என்று நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள். அந்த கருத்தை மையமா வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் அவங்க அப்பாவை திருத்தி இருக்கிறாங்க என்பதை பெருமையோடையும் மகிழ்ச்சியோடையும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். புதியதோர் உலகம் செய்வோம் என்று சொல்லியிருக்கிற அந்த டைட்டில் நிச்சயமாக இந்தியாவிலே ஒரு புதிய ஒரு உலகத்தை உருவாக்குவதற்கு இந்த படம் ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கும். அதற்கு இந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் பாடுபட்டிருக்கிறார்கள். அந்த கருத்துக்களை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். தங்கள் பெற்றோர்கள் லஞ்சம் வாங்கும் போது அவங்க மூஞ்சியில கரிபூசுற மாதிரி செஞ்சு அந்த பெற்றோர்களை திருத்தி இருக்கிறார்கள். ஆகவே இந்த படம் லஞ்சம் வாங்குறவங்க அத்தனை பேருக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குகிற ஒரு படமாக நிச்சயமாக திகழும் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே எங்களுடைய சொன்னா சண்டைக்கு வருவாங்க. நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்களுக்கெல்லாம் வியாபாரத்தில் நல்ல ஆலோசகராக இருப்பவர் நாகராஜன் சார். கைதட்ட மாட்டீங்க, இவ்வளவு பேருக்கு ஆலோசகராக இருக்கிற ஒருத்தர் வியாபாரத்தை முழுசும் கையை விரல் நுனிகளை வச்சிருக்கக்கூடிய, என்ன சினிமாவில் என்ன நடக்குது, எங்கே ப்ரொடக்ஷன் எப்படி போகுது, எப்படி வருது, எப்படி பட்ஜெட் போடுறாங்க, எப்படி லாபம் வருது, என்ன தேட்டருக்காரங்களை பற்றி தெரியும், விநியோகங்களை பற்றி தெரியும், தயாரிப்பாளர்களை பற்றி தெரியும், நடிகர்கள் தொழில் அவ்வளவு பேரை பற்றியும் தெரிந்திருக்கிற நாகராஜன் சார் அவர்கள் ஒரு படத்தை எடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்த தொழிலுடைய முழுமையும் தெரிந்து கொண்டிருக்கிற ஒருவர் தயாரித்த படம் இந்த படம் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், திரைத்துறை சம்பந்தமே இல்லாம அந்த படத்தை பத்தி இப்போ எப்படி தயாரிக்கிறது என்பது தெரியாம பல பேர் வருவதனாலதான் நல்ல படங்கள் வராது. நல்ல ஆகவே படத்தை தெரிஞ்சுக்கிட்டு, தொழிலை தெரிஞ்சுக்கிட்டு இதுல ஈடுபடணும் அப்படின்னு நான் பல முறை பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். நாகராஜன் சார் தொழிலை தெரிந்து கொண்டு தயாரிப்பாளர் ஆகியிருப்பதற்காக ஒரு முறை கைதட்டுங்க. இதை பின்பற்ற வேண்டும் என்பதையும் நான் இங்கே பணிவோடு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்டேன். ஆக இந்த படத்துடைய என்னுடைய தொழில்நுட்ப கலைகளில் தயாரிப்பாளர்கள் MS ஜெயக்குமார், KN சூரியகலா, இணை தயாரிப்பு பிரியா ஜெயக்குமார், ஜெயதேவி ராஜா, இவ்வளவு பேரும் நாகராஜருக்கு பக்கபலமாக இருந்திருக்காங்க. அந்த தயாரிப்பாளர்களுக்கு, அந்த தயாரிப்பாளர் குடும்பத்துக்கு ஒரு முறை கைதட்டி நம்முடைய வாழ்த்து சொல்லுவோம். இந்த படத்துடைய இயக்கத்தெல்லாம் நம்முடைய நித்யானந்தம் அவர்கள் நான் சந்திச்சிருக்கிறேன். அதன் பிறகு நம்ம சத்யஜோதி ஜெகராஜன் அவர்களிடத்தில் நீண்ட நாட்கள் பணியாற்றினார். அப்படி திரையிலே அனுபவம் பெற்ற ஒரு டைரக்டர், DFT படித்தவர், அவர் இந்த படத்தை இயக்கி இருக்கிறார். இந்த படத்திலே ஊழல் ஒழிப்பு மட்டுமல்ல, இந்தியாவுடைய ஒற்றுமையை பற்றியும் பல விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நித்யானந்தம் அவர்களே இயக்குநராக வருக வருக என்று ஒரு மூத்த இயக்குநராக அவரை வரவேற்று வாழ்த்து. மேடையில் வீட்டிற்கும் மற்றும் இந்த அரங்கத்தில் வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அன்பு நிறைந்த ஒரு விழா இது. எந்த ஷோ இல்லாத, எந்த கிளாமரும் இந்த மாதிரி இல்லாத, ரொம்ப உண்மை நிறைந்த, நிறைய அன்பு வாழ்த்து நிறைந்த ஒரு விழா இது. இந்த மாதிரி ஒரு விழாக்கு வந்தவங்க அத்தனையும் பேருக்கு நான் நன்றி சொல்றேன். நிறைய விழா இந்த மாதிரி பார்க்குறோம், நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் போகிறோம். பட் இது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபங்க்ஷன், ரொம்ப அன்பு கலந்து உண்மையான ஒரு ஃபங்க்ஷன் இது. இந்த படத்தில் நடித்த அத்தனையும் குழந்தைங்களுக்கும், டெக்னீஷியன்ஸ்க்கும், இந்த படத்தோட தயாரிப்பாளருக்கும், இந்த படத்தோட டைரக்டர் நித்யானந்தன் சாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், என்னோட பாராட்டுகள். இந்த படத்தில் ஒரு நல்ல கருத்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கருத்தை எல்லாரும் மனசில் போய் சேரணும். அண்ட்
பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை வந்து பார்த்து எழுதி நல்ல எழுதுங்க சார், இந்த மாதிரி படத்தை நல்லா என்கரேஜ் பண்ணுங்க, நல்ல நிறைய விமர்சனம் நல்லா எழுதி இது எவ்வளோ தூரமா ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த படத்தை ரீச் பண்ண விடுங்க. எல்லாரும் இந்த படம் பார்க்கட்டும். அண்ட் ஐ விஷ் திஸ் ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபங்க்ஷன்ல குத்துவிளக்கு ஏத்துறதுக்கு என்ன கூப்பிடுறதுக்கு நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஃபங்க்ஷனை நான் தொடங்குறதுக்கும் நான் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிச்சயமாவே ரியாஸ் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். திடீர்னு வந்துட்டாரு, மேடம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அப்படி சொன்னாரு. ஞாயிற்றுக்கிழமை கமலா தியேட்டர்ல ஒரு குழந்தைங்க நடிச்சிருக்காங்க, ஒரு சின்ன விழா, மற்ற ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி இது இருக்காது, யாரும் வரமாட்டாங்க, ரொம்ப சின்ன விழா, அப்படி சின்ன விழா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன் நான் கண்டிப்பா வரேன் சார், குழந்தைங்க நடிச்சிருக்காங்க நான் கண்டிப்பா வரேன் அப்படி சொன்னேன். பட் இது ஒரு சின்ன விழா மாதிரி எனக்கு தெரியல, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷனா இருக்குது. இது வரைக்கும் நான் போன அத்தனை ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் தாண்டி இது ஒரு வித்தியாசமான, ரொம்ப உண்மையான, ரொம்ப அழகான, ஒரு ரொம்ப பாச நிறைந்த, உண்மை நிறைந்த ஒரு விழா இது. கண்டிப்பா இந்த படம் ஜெயிக்கணும். அண்ட் இந்த குழந்தைங்க ஆஸ் இட் இஸ் ரொம்ப டேலண்டடா இருக்காங்க. ஸோ ஐ விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஈவினிங் 6:30 4 ஃபிலிம்ஸில் இந்த படம் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த படம் டைட்டில் கால் ஸ்டார்ட் ஆனோன்னா ஒரு ஷாக். கதை திரைக்கதை வச்சனம் KS நாகராஜன் ராஜா. உங்களுக்கு சேம்பரில் எல்லாம் நல்லா கதை எல்லாம் சொல்லிட்டு இருப்பார், நல்லா டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். இந்த கேப்பில் சேம்பர் வராமல் ஒரு கதை டிஸ்கஸ் பண்ணது வெரி குட் மெசேஜோட ஒரு நல்ல படம். கதை வச்சு எழுதுறது இட் இஸ் வெரி ஈஸி. ஆனால் அந்த படம் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, என்டையர் ஃபேமிலி மெம்பர். அப்படியே அந்த படத்தில் வந்து என்டையர் சில்ட்ரன் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரஜினி சார் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். என்டர்டைன்மெண்ட், ஃபுல் என்டர்டைன்மெண்ட். டெஃபினட்டாக வெரி குட் மெசேஜ். ப்ளஸ் இந்த படம் வந்து பப்ளிக்கை நல்லா ரீச் பண்ண வைக்கணும். இந்த மாதிரி மெசேஜ் இருக்கிற படத்தை நல்லா ப்ரெஸ் ப்ரமோட் பண்ணால் ஏரியாவுக்கு 10 பேர் சேஞ்ச் ஆச்சுன்னா கூட வந்து டெஃபினட்டாக நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும். ஆல் தி பெஸ்ட். இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். தேங்க்யூ வெரி மச். 4 ஃபிலிம்ஸில் இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி படம். சில்ட்ரன்ஸோட மெசேஜ் சார் சொன்ன மாதிரி இது அப்துல் கலாம் சார் ட்ரீம். ஃபஸ்ட்டு லஞ்சம் வாங்கிறது அது கட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியாவில் அவர் எப்படி பண்ணாரோ அது அந்த ட்ரீம் கேம் ட்ரூ. பசங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு எப்படி மாத்துறாரோ இதெல்லாம் இப்போ இந்தியாவில் இதுக்கு பெரிய பர்னிங் ப்ராப்ளம். ஸோ ஒரு நல்ல மெசேஜோட சிமிலர் சப்ஜெக்ட் தெலுங்குல கூட ஒரு படம் வந்துச்சு, ரேப்பட்டி பౌర్లు சொல்லிட்டு. அங்கே தெலுங்குல ஒரு 20-25 இயர்ஸ் பேக் டைரக்டர் டி கிருஷ்ணா பண்ணார். பெரிய ஹிட் அது அங்கே. அதே மாதிரி இது கூட இங்கே பெரிய ஹிட் ஆகி இந்த மெசேஜ் எல்லாருக்கும் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு தேங்க்யூ. முதற்க நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பன்னீர்செல்வம் சார் கோச்சிக்க வேண்டாம், தவறுதலாக அவங்க சொல்லிவிட்டாங்க. எனக்கும் திரையரங்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை சார். அதாவது இட் இஸ் எ கிளியர் மெசேஜ். யங்ஸ்டர்ஸ் வந்து அதாவது அவங்க 18 இயர்ஸ் ஒரு மேஜர் ஆவத்துக்கு ஒரு கவர்மெண்ட் ஒரு ஏஜ் வச்சிருந்தா கூட ஐ திங்க் தே ஹவ் நாட் அட்டைன்ட் தட் ஏஜ். அவங்க மூலியமா இந்த மெசேஜை வந்து நம்ம சீனியர் பர்சன் நம்ம கண்ட்ரிக்கு டெலிவர் பண்றத we have to appreciate.
ஆஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டரா, அவர் ஆஸ் எ ப்ரொடியூசரா he requested me, நீங்க எதுவும் பணம் கொடுக்க தேவையில்லை, இந்த படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னும் போது, நீங்க செங்கல்பட்டுக்கு பண்ணும்போது இல்லை நான் என்எஸ்சி சிட்டி எல்லாமே நான் பண்ணி கொடுக்குறேன், அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறேன்னு அவர் அண்ணன். எனக்கு அந்த கமிஷனே தேவையில்லை. I'll do the job very well. பட் அதே மாதிரி ரிக்வெஸ்ட் ஆன் பார்ட் ஆஃப் தி எக்ஸிபிட்டர்ஸ். ஏன்னா இப்போதான் ஒரு எக்ஸிபிட்டர் சொல்லியிருந்தாரு, இந்த பப்பாளி படம் 9 பேர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால நீங்க இந்த படத்தை பப்ளிக் எடுத்து போய் ரீச் பண்ண வேண்டிய பொறுப்பு பிரஸ்காரங்களுக்கும் பத்திரிகையாளர் தூர்தர்ஷன்ஸ் இவங்களுக்கு தான் இருக்கு. இது நீங்க எடுத்து போய் ரீச் பண்ணாதான் பப்ளிக் வந்து தியேட்டருக்கு வருவாங்க. வேற ஒரு விநியோகஸ்தரோட திரையரங்கு உரிமையாளோ அதில் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. பப்ளிக் ஷுட் கம் டு தி தியேட்டர் வேர் திஸ் பிரஸ் பர்சன்ஸ் ஷுட் டூ தேர் ஒர்க். இட் இஸ் மை ரிக்வெஸ்ட். இந்த படம் வெற்றி அடைய எல்லாம் அல்ல அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம், நன்றி. சன் டிவி நம்ம இனிமேல் என்னாச்சு, இவங்களை எல்லாரும் இந்த படத்தில் இணைத்திருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா நாகராஜாவும் நித்யானந்தமும் எவ்வளோ புத்திசாலின்னு தெரியுது. அவ்வளோ கரண்ட்டில் இருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, யார் வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பதை சரியாக தெரிந்து கொண்டு இந்த படத்தில் அவங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தில் இசையமைப்பாளராக இருக்கிற திரு பிரவீன் அவர்கள் ஒரு எக்ஸலன்ட் சிங்கர், ஒரு மிகச்சிறந்த பாடல். அவர் வந்து இந்த படத்துக்கு மூலம் வந்து ஒரு புது வரவாக இந்த படத்துக்கு வந்திருக்காரு. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த விழாவை பற்றி சொல்லும்போது சில முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஜெயம் ரவி அவர்கள் வந்திருக்காரு. என்னன்னா அவங்க படத்துக்கே கதாநாயகர் ப்ரொமோஷனுக்கு போகிறது இல்லை. இப்போ அதான் நிலைமை. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இளைஞர்கள் பட்டாளத்தை வந்து அறிமுகப்படுத்துவதற்கும் ஊக்கம் தருவதற்கும் வந்திருக்கு அவருக்கு வந்து நாம் வந்து முக்கியமாக வந்து பாராட்டுறது வந்து எப்படி தரணும் சொல்லணுமா, அது மாதிரி தர வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த ஃபங்க்ஷன் இந்த வடபழனி இப்போ கமலாத்திட்ட கிராஸ் பண்ணும்போதெல்லாம் நான் பார்ப்பேன், நல்ல படம் ரிலீஸ் ஆகிருக்கும்போது கூட்டம் தான் சரி படம் நல்லா போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் இப்படி போகும்போது பார்த்தா ஃபுல்லாக இருக்குது கார் பார்க்கிங். அதில் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்துகிற விட திரையுலகில் எவ்வளவு பெரிய நண்பர்களை வட்டாரத்தை பெற்றிருக்கிறார் தெரிஞ்சுக்கலாம். அது வந்து நாகராஜா வந்து எவ்வளவு பெரிய நண்பர் வட்டாரத்தை வந்து பெற்றிருக்கிறார் என்பது அடையாளம் தான் இங்கே இருக்கிற திரையுலக கூட்டம். இங்கே எல்லாரும் சொன்னாங்க இந்த மேடையில் வந்து கலைஞர்கள் உட்கார வச்சுருக்காங்க, திரையுலக சேர்ந்தவங்கள கீழே உட்கார வச்சுருக்காங்க, அது ஒரு புதுமை பண்ணாங்க. அதில் புதுமை ஒன்றும் கிடையாது அவர் பண்ணது. யூஸ்வலாக இந்த சேர் போடும்போதே கீழே இருக்கும், பயந்துக்குவோம், இன்னும் 5 பேரா 20 பேரான்னு பேசணும் எத்தனை பேரான்ட்டு. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனில் பேசுகிற கூட்டம் இங்கே 5 ரூபா இருக்குது. இதெல்லாம் சேர் போட்டால் எல்லாரும் பயந்துக்குவாங்கன்ட்டு தான் கம்மியாக இருக்கிறவங்கள மேலே உட்கார வச்சுட்டு பேசுகிற 35-40 பேரை கீழே உட்கார வச்சு சாமர்த்தியமாக கவர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இது ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்டுகள் கலந்துக்கிற ஃபங்க்ஷன்னா அவங்களுக்கு வந்து கைத்தட்டல் வந்து தானாக பறக்கும், அவங்க பேர் சொன்னோடனே பறக்கும். இதெல்லாம் பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்க எல்லாரும் புதியவர்கள். அதனால் இவங்களுக்கு கைத்தட்ட கூட்டம் அதுவாகவும் வரல, அவங்களாவும் கூட்டு வரல. அதனால் நீங்கள் தான் தட்டி அவங்கள உற்சாகப்படுத்தணும் என்று கேட்டுக்கொண்டு, சொன்ன உடனே தட்ட மாட்டேன்னு எப்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நல்ல ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம், நல்ல ஒரு விஷயங்கள் ஒன்று இருந்தால் பாருங்கன்னுட்டு நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. பட் அவருக்கு அக்னாலஜி பண்ணலன்னா நார்மலாக அப்புறம் நேராக பேசும்போது பேசிக்கலான்ட்டு. அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணார் 2-3 நாள் முன்னாடி, சார் ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஆடியோ ஃபங்க்ஷன் நீங்கள் வரணுன்னாரு. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா இப்போ வந்து படம் பண்ணுறது எவ்வளவு கஷ்டம். படம் அது மீறி படம் ஆசைக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு இதுக்காக படம் பண்ணிட்டா அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது எவ்வளோ கஷ்டம், அதை ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறது முழுக்க முழுக்க தெரிஞ்சவர் ராஜா. அவரே ஒன்று பண்ணியிருக்காருன்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. நேற்று ப்ரொஜெக்ஷனை கூப்பிட்டா என்னால் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஆனால் போக முடியல. இப்போ எல்லாரும் பேசுகிற பிறகு தான் தெரியுது என்ன ஒரு அருமையான விஷயத்தை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காருங்கிறது. என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள் ராஜா அவர்களுக்கு. ஃபங்க்ஷனை வந்து எப்படி தான் பண்ணணுங்கிற டிசைன் பண்ணுறதுல வந்து அவருக்கு ஈடு யாருமே கிடையாது. பல வருஷங்களுக்கு முன்னாடி
எங்களுடைய படத்தினுடைய விநியோகஸ்தராக ஜிவி ஃபிலிம் சார்பில் அவர் இருந்தாருங்க. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாரு மதுரையில். அவ்வளோ அற்புதம். அதாவது அந்த படம் அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் டக்குன்னு ஒரு அடுத்த ஒரு கட்டத்தை கலெக்ஷன்லேயும் ஒரு இதுலேயும் பாப்புலர்லேயும் அடுத்த கட்டத்துக்கு போச்சு. அது மாதிரி எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடியவர். நான் சொல்லலாம் நினச்ச பல கருத்துக்களை வந்து முத்துராமன் சார் சொல்லிட்டார். வந்து பார்த்தா சேரில் பேரெல்லாம் போட்டிருந்தது. எந்த பேருமே தெரியல. நார்மலாக வந்து சேம்பர் பிரசிடென்ட் பேரை தவிர மற்றதெல்லாம் வந்து இங்கே வந்திருக்கிற விஐபிஸ் பேர் இருக்கணும்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அப்புறம் பார்த்தா இவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டாரு. அப்புறம் கரெக்டாக சித்ரா சொன்ன மாதிரி வந்து இந்த 3-4 ரூபா இருக்கிறத இங்கே வேண்டாம்னு சொல்லி தான் அப்படி பண்ணியிருக்காரு சாமர்த்தியமானு சொல்லி சொன்னாங்க. எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடியவர். எனக்கு என்னன்னாக்க சங்கராபரணம்னு ஒரு படம் என்ன வந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். அது தெலுங்கில் மிகப்பெரிய ஹிட் ஆகி தமிழில் நமக்கு தெரிஞ்ச குரூப் அவர் மேஜர் சுந்தரராஜன் அவங்கெல்லாம் டப் பண்ணி வச்சுட்டாங்க. வெளியிடுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி முதல்ல ப்ரெஸ்ஸுக்கு போட்டு காமிச்சாங்க. நார்மலாக நாங்கள் வந்து ப்ரெஸ்ஸு கொஞ்சம் லேட்டாக தான் போடுவோம். ஏன்னா அவங்களுடைய கருத்துக்கள் முன்ன பின்ன இருந்தால் அதனுடைய பாதிப்பு படத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுனால பயந்துக்கிட்டே ப்ரெஸ்ஸு கொஞ்சம் லேட்டாக போடுவோம். பட் அது சங்கராபரண படம் என்ன பண்ணாங்கன்னா முதல்ல ப்ரெஸ்ஸுக்கு போட்டு ஒரு 2-3 வீக்ஸ் வெயிட் பண்ணி அவ்வளவு ப்ரெஸ்லையும் அந்த படத்தை பற்றி மிகப்பெரிய அளவு, ஏன்னா படமே பிரமாதம், மிகப்பெரிய அளவு பார்த்தீங்கன்னா ஆனந்தவனில் அட்டைப்படம் சங்கராபரணம், குமுதத்தில் அது மாதிரி வீக்லிஸு தேவத்தந்தி அது மாதிரி உள்ள அவ்வளவு பத்திரிகைகளில் அப்போ வந்து இவ்வளவு ஊடகங்கள் கிடையாது. அது மாதிரி ஒரு பிரமாதமான ப்ரமோஷனை பண்ணி அந்த படத்தை வெளியிட்டாங்க. இந்த படத்துக்கும் அது மாதிரி செய்யணும்னு நான் நாகராஜ ராஜா அவர்களுக்கு ஒரு சஜஷன் சொல்கிறேன். நீங்கள் யூ கால் ஆல் த ப்ரெஸ், எல்லா டெலிவிஷன் பத்திரிகைகள், அப்புறம் இந்த இப்போ வந்து இதிலெல்லாம் கூட எழுதுனாங்க நம்ம சோஷியல் நெட்வொர்க்கில் எல்லாருமே கூப்பிட்டு இந்த படத்தை போட்டு காமிச்சிருங்க. பிகாஸ் எனக்கு முன்னாடி பேசுகிறவங்க சொன்ன மாதிரி என்ன திருப்பூர் சுப்பிரமணியம் ரொம்ப அழகாக சொன்னார். தரமான படங்கள் வருவதில்லை, அந்த லாங்குவேஜில் வருது, பெங்காலில் வருது, இதில் வருது, நம்மளெல்லாம் வரதில்லைன்னு நம்ம வாய்கிழியாக பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். தரமான படங்கள் வரும்போது அதை ஊக்குவிக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அதாவது வந்து கமர்ஷியல் படங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்குது. பட் இது மாதிரி படங்கள் வரும்பொழுது தான் ஒரு மெசேஜ், நாம் ஏதாவது சமூகத்துக்கு செய்யணுங்கிற அந்த உணர்வு வந்து அது சாதாரணமாக வெளியில் பேசலாம், மீட்டிங்கில் பேசலாம், அல்லது வந்து பத்திரிகையில் சான்ஸ் கிடைச்சா எழுதிடலாம். அது ஒரு படமாக எடுத்து கிட்டத்தட்ட இந்த படம் என்ன நீங்கள் எவ்வளவு அருமையாக எவ்வளவு கம்மியான பட்ஜெட்டில் நித்தி மாதிரி உள்ள டைரக்டரை வச்சு பண்ணால் கூட இது நிச்சயமாக வந்து லட்சங்கள்லாம் முடியாது, கோடிகளில் வந்துடுது. அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இன்னும் 2-3 crores ஆகுது. அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிட்டு பண்ணியிருக்கிற ராஜா இதை வந்து முன்னாடியே ப்ரமோட் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணி மிகப்பெரிய அது எல்லாருக்கும் சேர்க்க முடியாது பண்ணுங்க. இந்த படம் நிச்சயமாக மாபெரும் வெற்றி அடையணும். வெற்றி அடைகிறது வந்து நமக்கே நல்லது என்று சொல்லி இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் நாம் அனைவரும் பங்கேற்போம்னு சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்க வளர்க, வணக்கம். நாகராஜ சார் வந்து எனக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, இங்கே சனிக்கிழமை வந்து நான் படம் போடுறேன், படம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் பங்கேற்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், நீங்கள் படத்தை பற்றி பேச முடியும்னு சொன்னார். நான் வெளியூரில் மதுரைக்கு போயிருந்தேன், ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷனாக போயிட்டு இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். நான் ஆடியோ நேற்று படத்தை பார்க்க எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. பட் எனக்கு முன்னாடி பேசினவங்களாம் ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க இந்த படத்தை பற்றி. நாகராஜன் சாரை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 20 வருஷமாக எனக்கு அவர் கூட எனக்கு பழக்கம் இருக்கு. அவர் வந்து ரொம்ப பொறுமைசாலி, அதே மாதிரி எந்த காரியம் வந்தாலும் சிந்திச்சு செய்யக்கூடியவர், அனுபவம் மிக்கவர். ப்ரொடக்ஷன்லேயும் சரி டிஸ்ட்ரிபியூஷன்லையும் சரி ரொம்ப அனுபவம் மிக்கவர். அதனால வந்து நிச்சயமா ஒரு நல்ல கதையை தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவர் இந்த படம் வந்து அவருக்கு வந்து நிச்சயமா நல்ல பெயரும் பெரிய வெற்றியும் அமைய நான் வாழ்த்துக்கிறேன். அதே நேரத்தில் டைரக்டர் நித்தி பற்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நித்தி வந்து எங்கள் சத்யஜோதி குடும்பத்தை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷமா எங்கள் கம்பெனியில் நிறைய சீரியலுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. நித்தி வந்து ரொம்ப
ஒரு பிரில்லியன்ட் டைரக்டர், அதே மாதிரி வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸோட டிலைட்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எதையுமே வந்து பிளான் பண்ணி செயல்படுத்துவார், நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டார், நல்ல குவாலிட்டி தருவார். சீரியலாக இருந்தாலும் சரி, நீங்களாம் ஆனந்தம் சீரியல் பார்த்துருப்பீங்க, ஒரு சினிமா மாதிரியே எடுத்து கொடுத்தாரு. அந்த அளவுக்கு ஒரு திறமைசாலி. அவருக்கு இந்த படம் நல்ல பேரும் வெற்றியும் கொடுக்கணும்னு எல்லாம் உள்ள ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நடித்த குழந்தை நட்சத்திரங்கள், நடிகர் நடிகைகள் மற்றும் இந்த மியூசிக் டைரக்டர், மற்ற கலைஞர் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நாகராஜா சார் அவர் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். நேற்று ஃபோனில் கூப்பிட்டாரு, உடனே வரான்னு. ரீசெண்டாக வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஃபோனில் கூப்பிட்ட ஒரு தயாரிப்பாளர், கை தட்டுங்க, எல்லாம் கவலையாக இருப்பாங்க. அவர் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் நடித்தேன். அந்த படத்தில் வந்து ஹீரோ யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அந்த படத்துக்கு பேர் வந்து ராஜா சின்ன ரோஜா. அந்த படம் ராஜா சின்ன ரோஜா ஷூட்டிங் அப்போ தான் எஸ்பி முத்துராமன் சாருடைய சன்னுக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்கு ரஜினி சார் நாங்கள்லாம் போயிட்டு வரும்போது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அவர் வீட்டில், அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். ஸோ யார் வீட்டில் சாப்பிட்டாலும் நன்றியோடு இருக்கணும். ஸோ ஃபோன் பண்ண உடனே வந்துட்டேன். சில்ட்ரன்ஸ் ரொம்ப பிரமாதமாக டான்ஸ் ஆடிருந்தாங்க அந்த இதில், ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த மியூசிக் டைரக்டர் எக்ஸலண்ட். அவர் இதில் இந்த படத்துடைய டைரக்டர் வந்து என்னை பார்த்துட்டு முடியல இருக்கேன், எங்கே இருக்கேன், டிஷர்ட் போட்டுங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய வயசையும் அவருடைய வயசையும் கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த படத்துடைய டைரக்டர் நித்யானந்தா என்னுடைய கிளாஸ்மேட். அவன் நான் என் லைஃப்பில் வந்து நிறைய சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேருந்து வந்து எங்கள் வீட்டில் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் தான் அழைச்சிட்டு போவாங்க. அதில் நான் பார்த்த முதல் சில்ட்ரன், அது குழந்தை நட்சத்திரம் நடித்த படம் வந்து யார் பையன் ஒரு படம். அதுக்கப்புறம் எங்க மாமான்னு ஒரு படம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்சது. அதுக்கப்புறம் வா ராஜாவான்னு ஒரு படம். அதெல்லாம் வந்து நான் சொல்ற இந்த படங்கள்லாம் சூப்பர் ஹிட் படங்கள் தமிழ்நாட்டில் வந்து சில்ட்ரன்ஸ் ஃபிலிம்லேயே. அதே மாதிரி இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆகும். காரணம் என்னன்னு சொல்றீங்கன்னா, நிறைய ஹீரோஸ்லாம் நடிக்கிற படத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து பெரிய சப்போர்ட்டே இருக்காது. எனக்கு தெரிந்து அண்மையிலே தமிழ் சினிமாவில் ஒட்டுமொத்த, அதாவது தமிழ் சினிமாவே சப்போர்ட் பண்ற ஒரு படம் இந்த படமாகத்தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ பேர்லாம் நான் பார்த்ததில்ல, டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், அவங்க இவங்க நடிகர், அவ்வளோ பேர். ஏன்னா அவ்வளோ பேர் நாகராஜா சாருக்கு வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாமே. ஸோ ஒரு நல்ல மனிதர், அருமையான மனிதர். அது இல்லாமல் வந்து டிசிப்ளின் அவருக்கு தான். ஏன்னா நான் அவரை நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கேன். நான் அவர்கிட்ட நான் எதாவது போய் கேட்டோம்னா, சின்ன நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. ஆனால் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய அவருக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும். படம் எடுக்கணும், கதை எழுதணுன்றதுலாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எனக்கு. இருந்தாலும் கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். காரணம் ரவி கோட்டாக்காரர் சொன்னார் இல்லையா, இந்த படத்தை வந்து பெருசாக நான் ப்ரமோட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வந்து இது பெரிய லெவலில் வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. இருந்தாலும் எப்பொழுதுமே நான் வந்து மேடைக்கு வந்த உடனே நீங்கள்லாம் டென்ஷனாக இருக்கீங்க, உங்களை சிரிக்க வைக்கலான்னு பார்க்கலாம். சிரிக்க வைக்கட்டுமா? எஸ்ன்னு சொன்னீங்கன்னா சிரிக்க வைப்பேன். சொல்லுங்க எஸ். ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை இதை நான் வந்து ஒருத்தர் முன்னாடி பேசி காமிக்கணும்னு. நான் என்ன பண்ணுவேன், சரி ஒரே ஒரு விஷயம் நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். தமிழ் நடிகர்களே, மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லேயே மிமிக் பண்ணும்போது அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எதிர்க்கே மிமிக் பண்ண ஒரே ஒரு நடிகன் நான் தான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முன்னாடி நடிச்சு காமிச்சிருக்கேன், சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் முன்னாடி நடிச்சு காமிச்சிருக்கேன், கமல் சார் முன்னாடியே, அமிதாப் பச்சனுக்கு முன்னாடியே நான் வந்து நடிச்சு காமிச்சிருக்கேன் அவரை மாதிரியே. நீங்களா யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சென்னை ஜெயந்த் கேபிசின்னு போட்டப்ப அமிதாப் ஊந்து சிரிப்பேன். அது மாதிரி இருக்கும்போது ஒரு வாட்டி என்ன ஆச்சு, நடிகர் திலகம் வீட்டில் வந்து எல்லாம் சாப்பிட்டு உட்காந்துருக்காரு. மத்தியானம் எனக்கு கூப்பிட்டாரு. ஏன்னா நடிகர் திலகம் எப்படி தெரியுங்களா கூப்பிடுவாரு, டே நாயுடு வாடா, எல்லாரும் மாதிரி பேசுவதில்லை நீ. ஆமாப்பா எல்லாரும் மாதிரி பேச, உங்களை மாதிரி. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசைடா, என்னென்ன ஒரு நடிகர் மாதிரி நீ பேசணும்டா. யாருப்பாங்க, இந்த டி ராஜேந்திரன் ஒரு நடிகர் வந்திருக்காருல்ல, அவர் மாதிரி நீ பேசுவியாரு. என்னப்பா அப்படி சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக நான் பேசுவேன். டக்குன்னு எனக்கு இப்போ எக்ஸ்ட்ரா போல வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். அப்போ எனக்கு டக்குன்னு என்ன ஐடியா வந்துச்சுன்னா, நடிகர் திலகம் பேசுகிற டைலாக் என்னென்ன, ஓடினால் ஓடினால் வாழ்க்கையில் ஓரத்திற்கே ஓடினால் அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும் வாட்டத்தை கொடுக்க. இந்த டைலாக்கை டிஆர் ஸ்டார் பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நடிகர் திலகத்துக்கு முன்னாடி நான் நடிச்சு காமிச்சு அப்படி ரசிச்சாரு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை அவர் மாதிரி அவர் எதிர்க்கே நடிக்கணும். இந்த ஓடினால் ஓடினால்
டைலாக டிஆர் சார் பேசினா எப்படி தெரியுமா இருக்கும்? ஓடிட்டா என் தங்கச்சி கல்யாணி ஓடிட்டா, அதுக்கு மேல ஓட முடியல. ஏன் தெரியுமா? ஆறு வந்துருச்சு, அது நான் நீச்சல் அடிக்க தெரியாது. 1 2 3 4 5 தலைகாணி உரையில இருக்கடா பஞ்சு, என் தங்கச்சி கிடைக்கடா ஒரு வாய் கஞ்சி. அந்த கஞ்சி கலையர் மட்டும் மாட்டினானா அவனை பஞ்சு பஞ்சா ஆக்கிருப்ப. ஏ டண்டனக்கா, ஏ டனுக்குனக்கா, ஏ டிக்கா டிக்கா. இந்த டைலாக அவருக்கு முன்னாடி நான் நடிச்சு காமிச்ச உடனே அவர் கை தட்டி கட்டி பிடிச்சிட்டாரு. இப்படா எல்லாரும் வாய்ஸ் நான் தான் சொன்னேன், எந்த ஒரு மிகப்பெரிய கலைஞனா இருந்தாலும் அதை அப்சர்வ் பண்ணா டக்குன்னு அப்படியே வந்து அடாப்ட் ஆயிடுவேன். ஸோ அதே போல டி ராஜேந்தருடைய ஒவ்வொரு படத்தை நான் பெருமைக்கோசரம் நான் சொல்ல இந்த டைலாக் வச்சுட்டு, நான் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் படத்தை பார்த்து அழுவுறோம், அதாவது ஒரு சென்டிமெண்ட் சீன் வந்து அழுவோம். அதே மாதிரி டி ராஜேந்தர் சாருடைய படத்துல சென்டிமெண்ட் சீன் வந்து நான் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து ரசிகர்களும் அப்படியே கண்ணீர் விட்டார். அந்த அளவுக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட் டைலாக் எழுதுல அவர் ஒரு கிங் அவர். ஸோ இங்க சில்ட்ரன்ஸ்லாம் வந்திருக்கீங்க, இந்த சில்ட்ரன்ஸுக்குலாம் ஒரே ஒரு அட்வைஸ் நான் பண்ண போறேன், நடிங்க, நல்லா படிங்க. ஏன்னா நல்லா படிக்கணும், ஏன்னா படிப்பு தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா படிங்க, கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். வெற்றி விழாவில் கலந்து இன்னும் பல என்டர்டைன்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் நிறைய பேசலாம்னு நினச்சி வந்தேன், ஆனால் எல்லாரும் எல்லாத்தையும் பேசிட்டாங்க, என்ன பேசுறதுன்னு தெரில. பட் நாகராஜா சாரை பற்றி ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லணும். அவர் எனக்கு நண்பர், எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர். நான் ஏதாவது சோர்ந்திருக்கிற நேரங்களில் அவர் கூப்பிட்டு ஏதாவது கேட்டால் நல்ல வழிகளை சொல்லி அது கொண்டா நிவர்த்திகளை செய்வார். அவர் இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கிறது எங்களை மட்டுமே நிவர்த்தி பண்ணாமல் தமிழ் படத்தில் ஒரு நல்ல படம் எடுத்து உலகத்துக்கே நல்ல விஷயம் சொல்லணும்னு ஒரு படம், நல்ல படம் எடுத்திருக்காரு. மற்றவங்களாம் சொல்லும்போது கேட்டதாங்க, படம் பார்க்கல. இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறதா இருந்தால், நான் ஒரு படத்தை வந்து ஆல்ரெடி டி கிருஷ்ணா டைரக்ஷன் பண்ண ஒரு படம் பூ ஒன்று புயலானதுக்கு அப்புறம் அந்த படத்தை அவர் வந்து தெலுங்கு எடுத்தார். ரேப்பட்டி பவர்லு டைட்டில் தெலுங்கு. அந்த படத்தை நான் பார்க்குற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. பட் அந்த டி கிருஷ்ணா வந்து அந்த படத்தை முடிக்காமலேயே தவறிட்டார். அது என்ன கான்செப்ட்னா, கொஞ்சம் வயது வந்தவர்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்த சொன்னாலும் கேட்கும்போது கேட்பாங்க, அடுத்து ஒரு மணி நேரத்தை அதை மறைஞ்சு போய் அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை முறைகள் அப்படிப்பட்டது, அதனால அதை மறந்து போயிடுவாங்க. ஆக இந்த நாட்டை திருத்த வேண்டும் என்றால் வளரும் குழந்தைகளை திருத்த வேண்டும் முதலில். அதான் கதையோட கான்செப்ட். சின்ன குழந்தை வளரும் போதே அவர் நல்ல புத்திகளை சொல்லி வளர்த்தாதான் இந்த நாடு திறந்தோம். ஆல்ரெடி வளர்ந்தவங்களை நீங்க சொன்னீங்கன்னாக்க கேட்கும்போது கேட்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களால வாழ முடியாது அப்படிங்கிற கான்செப்ட் அது. அந்த படத்தை நான் வாங்கி ஒரு நல்ல எண்ணத்தில் வாங்கி அந்த படத்தை வந்து புரட்சி பூக்கள் ஆர்வதாஸ் டைலாக் எழுதி புரட்சி பூக்கள் நான் எடுத்தேன். அது சென்சார் நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு, இருந்தாலும் படத்தை ரிலீஸ் பண்ணேன். படம் ரொம்ப நல்லா போச்சு. இந்த கான்செப்டும் அது மாதிரி கான்செப்ட்னு சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதுவும் யாரை வச்சு சொல்கிறாரு பாருங்க, அவர் எவ்வளோ புத்திசாலி பாருங்க. ஒரு நல்ல விஷயத்தை சும்மா ஏதோ ஒரு ஆளுங்களை போட்டு எடுக்கிறதுல வந்து அது ஆடியன்ஸுக்கு போய் சேர்றது ரொம்ப கஷ்டம். அதாவது விஜய் டிவியில், அதாவது நாமெல்லாம் சினிமா எடுக்கிறவங்களா இருந்தால் கூட சரி, வீட்டில் உட்காந்து நிம்மதியாக டிவி ஆன் பண்ணி நாமளே வந்து ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உண்டாக்குன இந்த குழந்தைகள் தான். அவங்க பாடுறதை கேட்க நமக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நம்மளோட டென்ஷன்லாம் குறைஞ்சு போகும். அந்த அளவுக்கு இவங்களை வச்சு அதை சொல்லும் போது நிச்சயமா ஆடியன்ஸ் போய் சேருங்கிறத அவர் நல்லா உணர்ந்திருக்கார். நாகராஜராஜா அவர் ரொம்ப புத்திசாலி, எனக்கு தெரியும். எனக்கு 2 புத்திசாலிங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லயே, ஒரு திருப்பூர் சுப்பிரமணியா, நாகராஜராஜாவா, இவங்க 2 பேர்ல யார் புத்திசாலிங்கிறது எனக்கு எப்பவுமே ஒரு குழப்பம். அதுல வந்து அவர் வேற மாதிரி புத்திசாலி, இவர் வேற மாதிரி புத்திசாலிங்கிறது எனக்கு தெரியும். ஆக இந்த படத்தை பண்ண நித்யானந்தம் டைரக்டர், அவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். அவர் நிச்சயமா ரொம்ப நல்ல முறையில் பண்ணியிருப்பார். அந்த மியூசிக் டைரக்டர் நம்ம சாங் கேட்டோம், நிச்சயமாக நல்லா பண்ணிருக்காங்க. இந்த வளரும் குழந்தைகள் பெரிய நட்சத்திரங்களாக வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்களும். இந்த படம் பிரமாதமாக ஆட வேண்டிய மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள்னு சொல்ல முடியாது, ரொம்ப எல்லாம் குட்டி குட்டியாக
இங்கே விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஜெயம் படம் ஓப்பனிங் டே, பூஜை டே, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் இவங்க எல்லாரையும் ஒன்றா பார்க்குறேன். நான் எல்லா பெருசுங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அது ஏன்னா ஒன்லி ரீசன் நாகராஜ ராஜா சார் தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சந்தர்ப்பம் வந்து அமையலை, எங்கள் அப்பாவுக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் இன்னைக்கு நாகராஜ ராஜா சாருக்கு அமையுது. ஏன்னா 2 பேருமே இண்டஸ்ட்ரியில எது சம்பாரிச்சாங்களோ இல்லையோ பேரும் அந்த மதிப்பும் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. அது ஒண்ணுதான் இன்னைக்கு எல்லாருடைய நட்பை வந்து இன்னைக்கு ஒண்ணு சேர்த்திருக்குன்னு சொல்லுவேன். என்ன ஏன் கூப்பிட்டாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. நிறைய பேர் நக்கல் கூட பண்ணாங்க, என்ன எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஜெயம் ரவி வராரு அப்படின்னு. அது வந்து வேற ஒன்றும் இல்லைங்க, அது அன்பா கூப்பிடுறாங்க, வராங்க, வேற ஒன்றும் ரீசனே கிடையாது. இன்னொரு பகிரங்கமான உண்மையான ரீசன் என்னன்னா, இல்லைன்னு சொல்ல தெரியாது எனக்கு. நோ அப்படின்றது இது வரைக்கும் கத்துக்காத ஒரு விஷயமாவே இருக்கு. கடைசி 3 நாளா ஆடியோ ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கேன் நான். எனக்கு அது ஏன் கத்துக்க முடியலன்னு தெரியல. இத்தனை வயசாயும் எங்க அப்பா அதை இன்னும் கத்துக்கல, அதனால எனக்கும் அது வரல. இது நல்லதா கெட்டதான அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம, பட் இது வரலன்றது தான் உண்மை. சில படங்கள் வந்து நம்ம வந்து பார்க்கணும்னு நினைப்போம், பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். சில படங்கள் பார்ப்போம், பல படங்கள் அவாய்ட் பண்ணிடுவோம், இது வேண்டாம், அது அப்புறம் பார்த்துக்குவோம், மிஸ் ஆயிடுவோம் அப்படின்னு. முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கு அது ஓகே, நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்பெல்லாம் அது ஓகே. ஆனால் இன்னைக்கு படங்கள் இருக்கிற நிலைமையா இல்லை ஆடியன்ஸ் இருக்கிற நிலைமையா, அவங்களுடைய வேலை காரணமா, தியேட்டர்ஸ் இல்லாத குறையா, டிக்கெட் அதிக விலையா, அது எல்லாமே அது ஒரு ரீசனா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஒரு படத்தை ஒரு வாரம் மிஸ் பண்ணா அடுத்த வாரம் இருக்குமான்றது ஒரு பெரிய ஒரு டவுட் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில, சினிமா இருக்கிற நிலைமையில பத்திரிகையாளர்கள் மட்டும்தான், மீடியா நண்பர்கள் மட்டும்தான் நல்ல படங்களை வெளியே வந்து தெரியப்படுத்த முடியும். அதுக்கு தான் இந்த ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணி உங்க எல்லாரையும் கூப்பிட்டு நல்ல படங்களை வெளியே தெரியப்படுத்துங்கன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம். ஸோ உங்க கையில தான் இருக்கு எல்லாமே. அதுக்கு நான் ஒரு 1% ஹெல்ப் ஆயிருக்கேன்னா அது உண்மையாவே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். நாகராஜ ராஜா சாரும் வந்து எங்க அப்பாவும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எனக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது ஆக்சுவலா. ஏன்னா எங்க அப்பா அவர்கிட்ட பேசிட்டே இருப்பாரு எப்போ பார்த்தாலும். என்ன நம்ம கிட்ட அவர்கிட்ட பேசிட்டே இருக்காரு, நம்ம கிட்ட பேச மாட்டேன். அண்ணன் கிட்ட ஜெயம் டைம்ல எது வந்தாலும் அவர்கிட்டயே பேசிட்டு இருப்பாரு. அப்ப பெரிய வெறுப்பாவே இருக்கும் அவரை பார்த்தா எனக்கு. அதுக்கப்புறம் தான் அப்பா சொன்னாரு, டே அவரு நிறைய விஷயம் நமக்கு நல்லது பண்ணியிருக்காரா, நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காரா நமக்கு அப்படின்னு. அன்னில இருந்தா எனக்கு நாகராஜா சார் நம்பிக்கை வந்துச்சு, ஒரு மரியாதை வந்துச்சு. அவரை கிண்டல் பண்றது இப்படி, அது என்ன நாகராஜா எத்தனை ராஜா அவருக்கு, அப்படிலாம் கேட்பேன். ஒரு ராஜா போறாதா, அவர் என்ன 2 ராஜாவா அவரு இப்படிலாம். அப்ப என்ன வயசு எனக்கு 21 22 வயசு. ஸோ அதனால அவர் குழந்தைத்தனமா தான் கேட்பேன். இன்னைக்கு நான் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மேடையில நான் நோட்டீஸ் பண்ண, நிறைய நல்ல விஷயங்கள். ஏன்னா இங்க வந்து என்னன்னா குழந்தைகள் வந்து எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ எனக்கும் குழந்தைங்களை அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா ஒரு இன்ஹிபிஷன் இல்லாம, எதுவும் மனசுல வச்சுக்காம, தைரியமா, திறமைனா என்னன்னு கூட தெரியாம ஆனா திறமையோட இருக்கிற வாங்கன்னா அது குழந்தைங்க தான். நமக்கெல்லாம் எல்லாம் தெரியும், தெரிஞ்சு அதை கத்துக்கிறோம், நம்ம அதை பழகுறோம், எல்லாம் பண்றோம். அதெல்லாம் தெரியாம இன்னைக்கு 17 வயசுல வந்து டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா அது பெரிய விஷயம், அது உலகமகா விஷயம். ஸோ நம்மளும் குழந்தைங்களுக்கு வந்து தலை வணங்கலாம். வயசுக்கு மட்டும் மரியாதை இல்லை, திறமைக்கும் மரியாதை இருக்கு. நான் தலை வணங்குறேன் எல்லாருக்குமே. இப்படி பேசுறதுனால எல்லா ஃபங்க்ஷன் கூப்பிடுறாங்க. பேசாம இருக்க முடியாது, இல்லைன்னு சொல்ல தெரியாது. அது வந்துட்டு ஒரு உணர்வு தான். இது எல்லாரும் வந்து கிண்டல் கூட பண்ணுவாங்க, என்ன எல்லாத்துக்கும் வரா இருப்பா அவருன்னு. என் ஃப்ரெண்ட்ஸே கூட, சினிமா இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸே, டேய் உன் ஆடியோ ஃபங்க்ஷன் போனதோட மற்றவங்க ஆடியோ ஃபங்க்ஷன் தாண்டா நீ அதிகமாக போயிருக்க அப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா நான் என் ஆடியோ ஃபங்க்ஷன் கூப்பிட்டா ஒருத்தரும் வரல, அது வேற விஷயம். அதனால
இது வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்வு, இதுல நாம இருக்கணும்னு தான் நான் வந்திருக்கேன். வந்தப்போ எனக்கு ஏற்பட்ட உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு டிஆர் சார்லாம் பார்க்கும்போது ஒரு எனர்ஜி வருது பேசுறதுக்கு. அது எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா டிஆர் சார் உட்கார்ந்துருக்காரு. நேத்திக்கு ஐயோ சார், நேத்திக்கு நீங்க பேசினது லைஃப்ல மறக்கவே முடியாது சார் என்னால. அப்படியான ஒரு விஷயம். நான்லாம் வந்து சீட்லயே இல்லை, நல்லா எந்திரிச்சு கை தட்டிட்டே இருந்தேன். ஒரு பெரிய எனர்ஜி. அதாவது எப்படி எங்க அப்பாவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நான் பார்த்துருக்கனோ, அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியை இன்னொருத்தர்கிட்ட பார்த்துருக்கேன்னா அது டிஆர் சார் தான். கண்டிப்பா எல்லாரையும் என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு 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 பெரிய மனப்பக்குவம் அவருக்கு இருக்கு. எப்பவுமே ஒரு டிஸ்கரேஜ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, நெகட்டிவா பேசி நான் பார்த்ததே இல்லை. தன்னை பத்தி பாசிட்டிவா பேசுறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்றது இல்லை, எதுவுமே இல்லை. நான் இப்படிதான் அப்படிதான் இருக்குன்றது பெரிய தைரியம் வேணும். அது உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் சார் நான். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இப்ப எங்க நிலைமை இருக்கு ஒண்ணு என்னன்னா, இங்க எல்லாரும் சாதிச்சு முடிச்சவங்க, வாழ்ந்து முடிச்சவங்கன்னு சொன்னா தப்பா இருக்கும். சாதிச்சு முடிச்சவங்க எல்லாம் நரைச்ச முடிக்காரங்க எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்காங்க. சாதிக்க போறவங்க எல்லாருமே இங்க உட்கார்ந்துருக்காங்க. நாங்க தான் நடுவுல மாட்டிட்டு தவிக்கிறோம். ஹீரோஸ் எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எங்க நடுத்தர வயசுல இருக்கிறவங்க தான் கரண்ட்ல இருந்து கஷ்டப்பட்டு இப்படி போறதா அப்படி போறதா எப்படி போறதுன்னு தெரியாம தவிக்கிறது நாங்க தான். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டம் இருக்கு. அது வந்து சொன்னா புரியாது, அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிய இனிமேல் தான் தெரியும். ஆனா எங்களுக்கு தான் நல்லா தெரியும், ஏன்னா சூடா இருக்கும் நாங்க. ஸோ அதனால எதை பார்த்தாலுமே இன்ஸ்பயர் ஆகும், எதை பார்த்தாலுமே கத்துக்கணும்னு நினைப்போம், உடனே அதை பண்ணிடணும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி நிலைமையில இருக்கோம் நாங்க. அது வந்து ஒரு லைஃப்ல கிடைக்காத ஒரு விஷயம், அருமையான டைம் எங்க டைம். ஸோ நாங்க இங்க இருந்தும் கத்துக்கிறோன்றத மட்டும்தான் நான் சொல்றேன், வேற எதுவுமே இல்லை. நான் 12 வயசுல அரங்கேற்றம் பண்ணுவேன். இதை விட பயங்கர பெரிய ஸ்டேஜில் 12 வயசுல அரங்கேற்றம் பண்ணுவேன். ஸோ குழந்தைகளுடைய திறமை என்ன, அவங்க எப்படி கத்துப்பாங்க, எப்படி வராங்க எல்லாம் எனக்கு தெரியும். இங்க பார்க்கும் போது என்னை விட என்ன நான் ஒண்ணுமே இல்லை, பல கிரேட் ஆக்டர்ஸை விட பெரிய கிரேட் ஆக்டர்ஸ் இங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. உங்க எல்லாருக்கும் பெரிய ஒரு பலம், ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. இது நீங்க நல்லா யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் நான் அட்வைஸ் பண்ண இவ்வளவுதான் பண்ணுவேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அதை வந்து நீங்க நல்லா யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா சில பேருக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்க ஸ்கூல்ல நீங்க தனியா தெரிவிங்க, என்னன்னா அப்படிதான் தெரிஞ்சேன். ப்ரேயர்ல ஒவ்வொருவரும் கூப்பிட்டு ரவி டான்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு போடுவாங்க. தனியா தெரியும் நம்ம மட்டும். எனக்கு புரியுது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு. ஸோ அதனால அதை வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா நான் விட்டுருப்பேன், எங்க அப்பா எனக்கு இல்லைன்னா, கைடன்ஸ் இல்லைன்னா நான் விட்டுருப்பேன், எனக்கு தெரியாது. இப்ப வந்து உங்க எல்லாம் தெரியும், நீங்க எல்லாம் பயங்கரமான ஆளுங்க. ஏன்னா வந்து என் பையன் 4 வயசுலயே செல்போன் யூஸ் பண்றான். என்ன சொல்றது, அந்த மாதிரி ஜென்ரேஷன் இது, கிளாசிக் ஜென்ரேஷன். ஸோ இந்த ஜென்ரேஷன் பேரே இருக்கு, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் சொல்றாங்க இந்த ஜென்ரேஷன் பேர். இமீடியட் ரிசல்ட் வேணும், இமீடியட்டா ஏதாவது நடக்கணும், இமீடியட்டா ஏதாவது பண்ணணும். நாங்கெல்லாம் பயங்கர பொறுமையா இருந்து வந்தோம், அது நிலைச்சு நிற்கும் எங்களுக்கு, அது தெரியும் எங்களுக்கு. பட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அந்த வகையில நீங்க எல்லாரும் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் விடாதீங்க, உங்களுடைய டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது என்னைக்காவது ஒரு நாள் பெருசா கிளிக் ஆகும். ஏன்னா இன்னைக்கு காம்படிஷன் பயங்கர அதிகம். நிறைய பேசுறேன்னு நினைக்கிறேன், பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. வணக்கம், நன்றி. இந்த படம் பெரிய வெற்றியோட வாழ்த்து. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். நான் லஞ்சம் கொடுக்காதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க, நானும் ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்தை எடுத்து முடிப்பதற்குள்ள பல லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தோம். அவ்வளோ கஷ்டம். எடுத்துக்கிட்டே இருப்போம், ரவி நடிச்சுட்டு இருப்பாரு, எடுத்துக்கிட்டே இருப்போம். ஒரு போலீஸ் ஜீப் வரும், காசு கொடுப்பாங்க, வாங்கிட்டு போகிறோம். இந்த பக்கம் இந்த இன்னொரு ஜீப் வரும், அது வேற இது வேற அப்படிம்பாங்க. ஆனால் அசராமல் கொடுத்தாரு என் ப்ரொடியூசர், அவங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே. அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் நிமிர்ந்து நில்.
அடிக்கடி தம்பிகிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன். அதாவது என்னன்னா, இப்போ தம்பி சொன்னார்ல நாங்களாம் நடுவில் மாட்டிக்கிட்டோன்னு. ஏன்னா அந்த ஏஜ் குரூப், அதாவது ஒரு 18 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றும்பாங்க. எப்போ சமூகத்தை எதிர்கொள்ள ஆரம்பிச்சிட்டோமோ அதுலேருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரப்டாக ஆரம்பிச்சிடும். சமூகத்தை எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த குழந்தைகிட்ட விதைச்சிட்டா போதும், தேசப்பற்றையும் உண்மையும் நேர்மையும் விதைச்சிட்டா போதும், அவங்க அதை சுமந்துட்டு வந்துடுவாங்க. அதுதான் உரம் அப்படின்னு பேசுவேன். அது இன்னைக்கு நடந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு. அப்புறம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர், நான் மிகவும் ரசிக்கும் ஒரு இயக்குனர். சின்ன திரையிலிருந்து பெரிய திரைக்கு வந்தாலே கொஞ்சம் மங்களாக தான் பார்ப்பாங்க. அப்படி பார்க்காதீங்க. சினிமாவை விட சீரியல் கஷ்டம். ஏன்னா நான் உழைச்சிருக்கோம். அப்படி சினிமாவில் ஒரு 6 மாதம் வேலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் இப்போ நான் நிமிர்ந்து முடிச்சுட்டு அடுத்து நான் பாட்டி சுற்றிட்டு இருக்கேன் ஜாலியாக. சீரியல் அப்படி கிடையாது. 5 வருஷம் உழைப்போம் ஒரு ப்ராஜெக்டுக்கு. தினம் தினம் உழைப்போம். அந்த உழைப்பு வந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. சார் வாழ்த்துக்கள் சார். பெருசாக ஜெயிப்பீங்க சார், வாழ்த்துக்கள். அப்புறம் அடுத்து எங்கள் அண்ணன் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. பிரதர் ஐ வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்னு சொல்லி போட்டு நாகராஜ் அண்ணன். ஏன்னா அண்ணனோட ஊரும் என்னோட ஊரும் ஒன்று. ரொம்ப பெருமையாக இருக்கும். ரஜினி சார் கூட, நான் ரஜினி சாரோட தீவிர ரசிகன். ராஜபாளையம் சாந்தி தேட்டரில் ஒவ்வொரு முறை படம் ரிலீஸ் ஆகும்போதும் சட்டைகிட்டெல்லாம் கிழிச்சிக்கிட்டு திரியிற கோஷ்டியில் நானும் ஒருத்தேன். அப்போ படிக்கும்போது அண்ணன் வந்து இந்த மாதிரி வள்ளி திரைப்படம் அந்த ஏரியா வரும்போதெல்லாம் அண்ணனுடைய பேர் பார்ப்போம். நம்ம ஊருக்காரன்னு தெரியும். தூரமாக நின்று அவர் படங்களை பார்த்து ரசித்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு அண்ணன் பக்கத்தில் வந்திருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். ப்ரெஸ், மீடியா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கு எந்த ரூபத்தில் வேணாலும் நான் கூடவே இருப்பேன். இந்த படத்தை பெருசாக கொண்டு போய் சேர்க்கணும். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் கொண்டு போய் சேர்ப்போம். ஏன்னா அந்த வயசில் இருக்கவங்களை தான் நம்ம இதை பதிய வைக்கணும். நன்றி, வாழ்த்துக்கள்.